உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரக அமைவுகளினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மகர ராசி அன்பர்கள், சரராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று நினச்சா முடிக்காமல் தூங்க மாட்டீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, போல்டாக செயல்படுவீங்க, எங்கேயும் பயப்பட மாட்டீங்க, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்வீங்க. உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் ஆனாலும் எடுப்பீங்க. அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை. அந்த அளவுக்கு சில மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. குறிப்பாக வரவு செலவு கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலை மாறி இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக ரிஸ்க் எடுத்து எங்கெங்கே கேட்கக்கூடாதோ வாங்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் கொடுத்து வாங்கி பண்ணி உங்களுடைய லெவலை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பட் உங்களுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம் உருவாயிடுச்சு. என்னென்னா உங்களுடைய மதிப்பு, மரியாதை எங்கே ட்ராப் ஆகிடுமோன்ற அளவுக்கு ஒரு குழப்பங்கள் உருவாயிடுச்சு. இந்த வரவு செலவினுடைய பிரச்சனைகள் குடும்பத்தை வரைக்கும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வாதார ரீதியில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் சலிப்பு, சங்கடங்கள், வெறுப்பு, வேதனைகள் எல்லாமே உருவாகி ஒருத்தருக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை வரலாம், ஒவ்வொன்றும் பிரச்சனையாக மாறக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விதத்துலையுமே தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகி இதனால் உங்கள் சுய முயற்சியில் உங்களை தவிர வேறு யாராலையுமே சமாளிக்க முடியாது. பட் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமேன்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு ஒரு புறம் ஜென்மச்சனி, இப்போ விரயச்சனி, இது கிட்டத்தட்ட கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துறீங்க. ஒரு இடத்துல நிற்காமல் ஓடுறீங்க. ஆனால் அங்கே வர்றது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, இன்னும் பிரச்சனை அதிகமாகிறது தான் தெரியுது. அப்போ இதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த மாத கிரக அமைவுகள் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுலேயும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிர பகவான் 16ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் துலாமில் 10ஆம் வீட்டில் பலமான ரீதியில் உட்கார்றார். அப்போ தொழில் ரீதியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெற்றியை அடைய போகிறீங்க, ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு அவர் பஞ்சமாதிபதியும் கூட. அப்போ பஞ்சமாதிபதி அந்த இடத்துல அமரும் பொழுது உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல இலக்கத்தோடும் நல்ல வெற்றி அடைய போகிறீங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுதுன்றது 100% உண்மை. அந்த கான்செப்டோட போல்டாக இறங்கி செயல்படுங்க. ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு புதன் பகவான் தான் பாக்யாதிபதி. அவர் கடகத்தில் இந்த மாதம் பிறக்கும் பொழுது கடகத்தில் நின்று அந்த இடத்துல இருந்து அவர் சிம்மத்துக்கு பயிற்சியாகி, சிம்மத்திலிருந்து 22ஆம் தேதி பயிற்சியாகி புதன் தனது கண்ணியில் உச்சம் ப்ளஸ் ஆட்சியும் அடையிறார். அப்போ பாக்யாதிபதி பலம் பெற போகிறார். அப்போ பாக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலம் அடைய போகுது. பாக்கியம்ன்றது என்ன? ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும், தான் இருக்கக்கூடிய வீடு, அப்போ வீடு கட்டக்கூடிய யோகமும் வீடு வாங்கக்கூடிய அமைவுகளும் கைக்கூடிக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். ஏற்கனவே அதை சார்ந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு தெளிவான ரீதியில் உங்களுக்கு அடையும். இதில் தான் பெற்ற பிள்ளைகளும் மனைவி மக்களும் தான் தனக்கு ஒரு பெரிய பாக்கியம், தன்னை பெற்றவங்களும் பாக்கியம். அப்போ பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல அருமையான அமைவுகள் உண்டாகும். அவங்களை சார்ந்த ப்ராப்பர்ட்டிகள் உங்களை அடையும். ரொம்ப நாளாக சிக்கல் இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது, அது எனக்கு சேருமான்னு நினச்சிங்கன்னா அது சேரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த பாக்யாதிபதியே உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால அமைப்புகளையும் மாறுதல்களை உண்டாக்கக்கூடிய அருமையான இடத்துல தான் புதன் பகவான் உட்காரார். அப்போது பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியிலையும் சரி, படிப்பு ரீதியிலையும் சரி மாற்றங்கள் இல்லையே, அந்த ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளோடு இருக்கிறாங்களே நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைச்சிடும். அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வேலை சார்ந்த வாய்ப்புகள் அமையும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. நான் பார்த்து தான் செஞ்சேன், நம்பிக்கையோடு மற்றவங்க பேச்சை
இப்போ என்னுடைய பிள்ளைக்கு திருமண வாய்ப்பு அமைச்சேன், இன்றைக்கி அதுவே தலைவலியாகி இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் உங்களுடைய 10ஆம் வீட்டில் ஆட்சி பெறார். இது ரொம்ப அருமையான அமைப்பு. அவர் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறார். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது, நல்ல ஒரு மாற்றம் பிறக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சுக்கிர பகவான் பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி பலம் பெறார் இல்லையா? அப்போது இதில் பஞ்சமாதிபதி பலம் பெறும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையென்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா 100% கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதற்குரிய வழி ஏதோ ஒரு விதத்தில் பிறக்கும். அப்போது இங்கே பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களோடு நீங்கள் ஏன்னா இங்கே சுக்கிரனும் ஆட்சி பெறாரு இல்லையா? அப்போ வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும், தடைகள் நீங்கும். இத்தனை நாளாக எடுத்த முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு, இப்போ அது சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி, மேன்மைகள், முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களை அடைய போகுது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தான பலமும் அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் ஹைலைட்டே அஷ்டமஸ்தானம் தான். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார். 17ஆம் தேதி வரைக்குமே அங்கே ஆட்சியோடு இருப்பார். அப்புறம் பாக்யாதிபதியோடு அவர் இணைந்து ஆதித்யா யோகம் அடைவார். அப்போ அந்த அமைப்பு ஒரு அருமையான அமைப்பு இல்லையா? இது எவ்வளோ பெரிய அமைப்பு! இந்த சூரிய பகவானுடைய மேன்மையால் அந்த சூரியன் கரெக்டாக அந்த இடத்துல இருந்து தனஸ்தானத்தை பார்க்குறார். அஷ்டமஸ்தானாதிபதி பலம் பெற்று அவர் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உண்டாக்கி தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும், திடீர் யோகம் உண்டாகும். விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இந்த இடத்துல உண்டாகும். அதற்குரிய முயற்சிகள் எடுங்க. ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க. குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது ரொம்ப உஷாராக போகணும், உஷாராக வரணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள நம்பி பணம் கொடுக்கறதும் சரி, மற்றவங்கள நம்பி வாக்குறுதி கொடுக்கறதுலையும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதை பேசணுமோ எதை சொல்லணும் அதை மட்டும் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் நிறைய உதவிகள் செய்கிறதும் அட்வைஸ் பண்ணுறதும் மற்றவங்களுக்கு எடுத்து ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுல நீங்கள் வல்லவர்கள். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் காலமாக அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் கொஞ்சம் லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ஒரு growth கிடைக்கும். இப்போது ஏன் அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. டைரெக்டாக 180 டிகிரியில் குரு பகவான் பார்க்குறார். அப்போ அவர் பார்வை அந்த இடத்துல விழும் பொழுது அந்த இடத்துல ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி பெரிய லெவலில் உங்களுக்கு ரீச் கொடுக்கும். அது உங்களுடைய எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவீங்க, முன்னேற்றங்கள் அடைவீங்க. அந்த குரு பார்வை உங்கள் ராசியும் பார்க்குறார். அந்த ராசி மேலே அந்த குரு விழும் பொழுது, குரு பார்வையை விழும் பொழுது அதனுடைய பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சில பதவிகள் உங்களை தேடி வரும். அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்டாராக போகிறீங்க. நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை அடைய போகுது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்களும் நல்ல நல்ல அமைப்புகளும் உண்டாகும். குறிப்பாக வீட்டில் இருந்து படிக்கிற பெண்களும் சரி, ஆண்களும் சரி, மகர ராசி அன்பர்கள், நான் வீட்டில் இருந்து பரீட்சை எழுதுகிறேன், திருமணம் ஆனதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறேன், அந்த மாதிரியான முயற்சியில் வேலையில் இருந்துகிட்டே நான் முயற்சி எடுக்கிறேன், அந்த மாதிரியான பரீட்சைகள் எழுதிட்டு இருக்கிறேன், அரசு உத்தியோக சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ். ஏன்னா ஏற்கனவே நிறைய கேப்பில் மிஸ் ஆகிடுச்சு, 1 மார்க் 2 மார்க்லேயே மிஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்க போகுது. அதனால் மூவ் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்கான ரீதியில் இறங்குங்க, நல்ல ஒரு சக்ஸஸ் அடைகிறீங்க. இதில் மகர ராசி அன்பர்கள் பல பேர் வாழ்க்கையில் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், பணம் போட்டால் வரும், கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்களில் வாய் வார்த்தைகளை நம்பி இறங்கி நிறைய இழந்துட்டீங்க. இதனால் குடும்பத்தில் இன்றைக்கி விட்டதை பிடிக்கணுன்ட்டு அதை எடுத்து பெரிய லெவலில் கடனாளியாகி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சு இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி நிலமை போயிட்டுருக்கு. இதிலிருந்து மீண்டு விலையில் வர முடியுமான்ற குழப்பத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த குழப்பத்திலேருந்து மீண்டு வர போகிறீங்க. ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க, நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். மொத்தத்தில் நல்ல எதிர்கால அமைப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்குது. மூவ் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கான ரீதியில் ஒர்க் அவுட் ஆக போகுது. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் பூர்வ புண்ணியம், குலதெய்வ ரீதியில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் கடன் சுமைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை அடைகிறதுக்கு உண்டான வழிகள் இந்த இடத்துல பிறக்கும். ஆக மூவ் பண்ணுங்க, முயற்சியை செய்யுங்க, 100% வெற்றி அடைய போகிறீங்க.
இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. சர்வாஷ வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த பலன்கள் எந்த அளவுக்கு டாப் பொசிஷனில் இருக்கும், இல்லை அந்த பரல்கள் 3க்கு கீழே வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு நெகட்டிவாக மாறுன்றது பொறுத்து இருக்கும். ஒருவேளை 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். அதனால் எதையுமே உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது 100% வெற்றி அளிக்கும். ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம்.